டெபாசிட். அடுத்தது என்ன? அல்லாவுக்கு கடன் கொடுப்பது. இப்போ கடன் அதை அவன்கிட்ட வாங்கினேன், அவன் உங்கள்கிட்ட வாங்கினேன். அப்போ கடன் வாங்கும்போது நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம். கொடுக்கறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கணும். சரி, இப்போ இன்றைக்கி எப்படி தான் நம்ம அல்லாட்ட கடன் கொடுக்கறது? எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் அல்லாவுக்கு வந்து ரெசிப்ட் வரும்? ரிசீவ்டு, பேமெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் திஸ் பர்சன். இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் கபரில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கடனுக்கு தேவையான அந்த ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். அது தெரியல. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறது என்ன? அந்த இடத்துல ஏழைகளுக்கு தருவது ஜக்காத். ஜக்காத்தை தனியாக பேசிட்டான் அல்லாஹ். தொழுகையை நிலைநிறுத்தி ஜக்காத்தை அழித்து இது தனி என்ன. அதுக்கப்புறம் அல்லாவுக்கு அழகிய கடன், ரசூலுக்கு உதவி செய்யுது. என்ன அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்ஷால்லா இதை பற்றி தனியாக ஒரு பயானாக பேசுவோம். இது அப்படியே சும்மா ஒரு சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ரசூலுக்கு உதவி செய்கிறது என்னன்னா ரசூலுடைய மிஷனுக்கு உதவி செய்யுது. ரசூலுக்கு ஒரு மிஷனே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு சமுதாயம் எப்படி ரசூலுக்கு உதவி செய்யும்? எல்லா நபிமார்களுடைய மிஷனும் ஒன்று தான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஷனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அவர்களுடைய லட்சியத்திற்கு நீங்கள் இன்னிக்கும் பண்ண முடியும். ஏன்னா மிஷன் ஸ்டில் கண்டினியூஸ், இன்னும் போயிட்டு இருக்குது.